23 வசனத்தை ஒரு வாசி. கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின் படியே சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. இந்த வேத வசனத்தை கொண்டு இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். 30வது நாள் ஜெபத்தில் எந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்த வேளையில் என் ஜனங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். நேற்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்தை முடித்து திருப்தியோடு கூட சந்தோஷத்தோடு கூட நான் கடந்து போனேன். சூத்திரம் நேற்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்டேன், நாளைய தினத்தில் கர்த்தருடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. சூத்திரம் முந்தினதை பார்க்கிறோம். பிந்தின அனுபவம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது என் ஜனங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த சபை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபைக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெயத்தினுடைய முடிவானது அது ஒரு அமைதலை கொண்டு வருகிறது. நமக்கு வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், யுத்தம் முடிந்தது. சூத்திரம் ஒரு காலத்தில் யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சூத்திரம் யுத்தம் செய்வதற்கு பழக்கம் இல்லாமல் இருந்தபோது ஆண்டவராகிய தேவனே அவர்களோடு கூட யுத்தத்தை நடத்தினார். அல்லேலூயா. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். கானானுக்கு போவதற்காய் புறப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அங்கே இருந்ததெல்லாம் அவர்கள் அடிமைத்தனம் தான் அவங்களுக்கு தெரியும். கடினமான வேலை செய்கிறது தான் தெரியும். ஒரு மனிதனோடு வாக்குவாதம் பண்ணுகிறதோ, ஒரு மனிதனோடு கூட யுத்தம் பண்ணுகிறதோ அவர்களுக்கு நிச்சயமாய் தெரியவில்லை. சூத்திரம் அவர்கள் செங்கடலை தாண்டி பல யுத்த களத்திலே அந்த ஜனங்கள் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. யோசுவாவுடைய காலத்திலே வரும் பொழுது 2வது யோசுவா யுத்தங்களை நடத்த ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு யுத்தம் செய்வது எப்படி என்பதை கர்த்தர் அவர்களுக்கு பழக்கி வைத்து கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் தேவனே யுத்தம் பண்ணினார். 2வதாக இஸ்ரவேல் ஜனங்களே எதிரிகளோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். சூத்திர வசனத்திலே வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 32:18, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவர் சூத்திரம் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு சமாதானம். இந்த சமாதானத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி அதை கொடுக்கிறார் என்றால், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். யாருடைய ஜனம் என்றால் கர்த்தருடைய ஜனம். ஆமென். அல்லேலூயா. யாருடைய ஜனத்துக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார், யாருக்கு தேவன் நிலையான வாசஸ்தலத்தை கொடுக்கிறார், யாருக்கு அமைதியான குடியிருப்பை கொடுக்கிறார், என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஜனம் என்று சொல்லும் பொழுது யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு நிலையான குடியிருப்பை கொடுக்கிறார்,
அவன் யாருக்கு நிலையான வாசஸ்தலத்தை கொடுக்கிறார், யாருடைய வீட்டுக்குள்ளே அமைதியை கொடுக்கிறார்? என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டுமானால் அவன் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவர் வைத்திருக்கிற சமாதானம் நமக்குத்தான், அவர் வைத்திருக்கிற நிலையான குடியிருப்பு நமக்குத்தான், அவர் வைத்திருக்கிற நிலையான ஆசீர்வாதங்கள் நமக்குத்தான். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் சமாதானத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் பல காரியங்களை அவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்தில் அவன் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு மகிமையான ஒரு வீட்டை ஆண்டவர் காண்பிக்கிறார். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொள்ளுமையான பதார்த்தங்களை பார்க்கிறோம், அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நல்லது. இங்கே ஆண்டவர் ஒரு வீட்டை காண்பிக்கிறார். ஆமென். அந்த வீடு நிறைய ஆகாரங்கள் இருக்கிறது. அந்த ஆகாரங்கள் எப்படிப்பட்ட ஆகாரங்கள்? கொள்ளுமையானவைகள். அவனுடைய மனிதன் அதிகமாய் விரும்புகிற ஆகாரங்கள் கொள்ளுமையான ஆகாரத்தை மனிதன் விரும்புகிறான். இல்லையா? ஆனால் இந்த கொள்ளுமையான ஆகாரம் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள என்ன இருக்கிறதா? அங்கே யுத்தங்கள் இருக்கிறது, அங்கே சண்டைகள் இருக்கிறது, அங்கே வாக்குவாதம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், அவன் சமாதானத்தோடு நீ சாப்பிடக்கூடிய அவன் துணிக்கை நல்லது. அவன் உன் வீட்டுக்குள் ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும், உன் வீட்டுக்குள் தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும், உன் வீட்டுக்குள் இருக்கிற ஆகாரத்தை நீ சமாதானத்தோடு புசிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பூமியில பலவிதமான மனிதர்களை பார்க்க முடியும், பலவிதமான உயர்ந்த மனிதர்களை பார்க்க முடியும், பெரிய மனிதர்களை பார்க்க முடியும். அவர்களை பார்த்து கேட்டால் சொல்லுவார்கள், ஆமென், எங்களுக்கு நிறைய வீடு நிறைய ஆகாரம் இருக்கிறது, எங்களுக்கு நல்ல வண்டி வாகனங்கள் இருக்கிறது, எங்களுக்கு நல்ல சொத்து சுகங்கள் இருக்கிறது, எங்களுக்கு வீடுகள் மாடி மாடியாக இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு நான் எங்களுக்கு சமாதானத்தை காணவே முடியல. எங்க போனால் சமாதானம் கிடைக்கும், எப்படி வாழ்ந்தால் சமாதானம் கிடைக்கும் இன்னைக்கு ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ புசிக்கிற ஆகாரம் கொஞ்சமா இருந்தாலும் நீ சமாதானத்தோடு கூட நீ புசிக்கிறது தான் அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த யோசுவாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவருடைய 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் நெடு நாட்களாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். சூத்திர வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. யோசுவா நெடு நாளாய் அந்த ராஜாக்களோடு எல்லாரும் அவர் யுத்தம் பண்ணினார். அப்ப பாருங்கள், இவர் எப்படி சமாதானத்தை பெற்றுக் கொண்டார், இவருடைய தேசம் எப்படி அமைதலாக இருந்தது. இவர் யுத்தம் பண்ண வேண்டிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார். அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தபடியினால் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது, அவர்களுடைய சமாதானம் ஆசீர்வாதமாய் இருந்தது. அவருடைய வீட்டுக்குள்ளே சமாதானமாய் படுத்து நித்திரை செய்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்களோடு கூட அநேக காரியங்கள் இன்னைக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய பல காரியங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய பாவ கிரியைகள் இன்னைக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அநேகர் அந்த யுத்தத்திலே விழுந்து போனார்கள், அநேகர் பாவத்திலே விழுந்து போனார்கள், அநேகர் யுத்தத்திலே விழுந்து போனார்கள், அநேகர் இச்சையிலே விழுந்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெயம் எடுத்தவர்களாய் நிற்பீர்கள். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், ஆமென், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தை ஆரம்பித்த பொழுது அல்ல, ஆமென், அவர் எப்பொழுது ஓட்டத்தை முடித்தாரோ அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இந்த ஓட்டத்தை முடிக்கிறது வரைக்கும் என் விசுவாசத்தை நான் அப்படியே நான் காத்துக்கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஒரு பெரிய ஜெயம் என்னவென்று தெரியுமா?
தெரியுமா? அவன் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது தான் முக்கியமான ஒரு ஜெயம். ஒரு மனிதனோடு வழக்காடி ஜெயித்து விடலாம், ஒரு மனிதனோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து விடலாம், ஆனா விசுவாச வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறது உண்மையான ஒரு ஜெயம். அவை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சீக்கிரமாய் வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதுள்ளவராயிருந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? அவன் 99 வயது, அவருடைய சரீரம் செத்து போயிடுச்சுங்க, அவருடைய சரீரத்தில் ஆரோக்கியமே இல்லைங்க. ஆனா 99 வயதான மனிதனை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 99 பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார் என்றால் இன்னைக்கு நம்ம எல்லாம் எம்மாத்திரம்? ஆமை 20, 25, 30, 40 நம்ம எல்லாம் எம்மாத்திரம்? ஆமை இந்த வசனத்தினுடைய ஆழம் எனக்கு புரியவே இல்லை பாருங்க. ஆமை ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆண்டவரே, அவனுடைய சரீரம் செத்து போயிட்டாயா? அவன் சோதரன். ஆனா அந்த மனுஷனை பார்த்து நீ உத்தமனாயிரு சொல்றீங்க. அவன் சோதர ஆண்டவர், நான் ஊழியம் செய்கிற விடாலக்காடு பகுதிக்கு நேராக மறுநாள் ஆண்டவர் அந்த ஜங்ஷன்ல கொண்டு போய் நிறுத்தினார். அவன் சோதரம் இந்த வசனங்களுடைய இதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவன் சோதரம் 99 வயதான மனிதனை பார்த்து நீ எனக்கு முன்னால நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்றீங்க. அவனுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய பாவங்கள் எதுவும் இல்லப்பா, அவருடைய சரீரம் செத்து போனது தானே, அவருடைய மாம்சம் செத்து போயிட்டு இல்லையா? அவன் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், மாம்சம் செத்து போயிட்டு உண்மைதான், ஆனா மாம்சத்தினுடைய கிரியைகள் சாகவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கலாத்தியர்ல நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர் சொல்லுகிறார், உங்களை சிலுவையிலே அறைவதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அவன் ஒரு மனிதனுடைய ஆசைகளையும் அவனுடைய இச்சைகளையும் அவன் சிலுவையிலே அறையாத வரைக்கும் அவனுடைய மாம்சத்துடைய கிரியைகள் ஒரு காலம் சாகிறது இல்லை. ஆபிரகாமே, நீங்கள் யாரு? அவன் சோதரனுடைய மாம்சம் செத்து போன மனிதன், அவன் குடுகுடு கிழவனாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த வசனத்தினுடைய ஆழத்திற்காக ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டேன். ஆண்டவர் ஜங்ஷன்ல கொண்டு போய் நிறுத்தி அவன் சோதர சில வயதான மனிதர்களை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். அவன் சோதர பார்க்கிறேன், அவன் நல்ல வயதானவர்கள், அவன் நடக்கிறது கூட பலனே இல்லாதவங்க, சரீரத்தில் ஆரோக்கியமே இல்லாதவங்க. அவன் பார்த்தவன் ஆச்சரியம் அடைந்தேன். அவன் கைகளில் மது பாட்டிலோடு வருகிறார்கள். அப்பதான் ஆண்டவருக்கு சொன்னார், இவனுடைய சரீரமானது செத்து போயிற்று மகளே, ஆனா இவருடைய கிரியைகள் சாகவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது அவன் சொல்ற சில வயதானவர்களை மறுபடியும் அவர்களுக்கு காண்பித்தார். அவன் நிச்சயமாகவே எனக்கு தேவனை கொண்டு போய் நிறுத்தின காரியம். அவன் சொல்ற சில வயதான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் வித்தியாசமான பார்வைக்கு நேராய் போக ஆரம்பித்தது. அப்ப ஆண்டவர் சொன்னார், இவங்களை பார்த்தியா? அவன் சொல்லுடைய சரீரம் எல்லாம் செத்து போயிட்டு வரல, ஆனா இவருடைய கிரியைகள் ஒண்ணுமே சாகல. இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்ற நமக்கு வயதாகிறது உண்மைதான், அவன் சொல்ற சரீரத்துல பல நமக்கு இல்ல உண்மைதான், ஆனா நம்முடைய சரீரத்துடைய கிரியைகள் இன்னைக்கு சாகாமல் இருக்கிறது. அவன் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் சரீரத்துடைய கிரியைகளை அவன் அழித்தாக வேண்டும். அல்லேலூயா. அவன் சரீரத்துடைய கிரியைகளை அழிக்கிறது தான் அவன் உண்மையான ஒரு இச்சையுள்ள வாழ்க்கை. அவன் இன்னைக்கு வயது 38 ஆகுது பாருங்க. அவன் சோதர அடிக்கடி அவன் சோதர சரீரத்தில் கோபம் எழும்பும். அப்போ பவுல் சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவராய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை அப்படி நான் அடக்கி
சொல்லுவேன். ஆமென். சோதனை இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன். ஆமென். சபையில் நின்று ஒவ்வொரு வசனத்தை கொடுக்கிறதற்கு முன்பு ஆமென் நான் இந்த வசனத்துக்கு உண்மையாய் இருக்கிறேனா, இந்த வசனத்தை சொல்லுவதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா, என்னுடைய மாம்சத்துடைய கிரியைகள் செத்து போயிட்டா, ஆமென் சோதனை செத்து போன கிரியைகள் இனி எனக்குள்ளே உயிர் வரக்கூடாது. ஆமென். ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் இது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இது 30வது நாள் ஆலயத்துக்குள் வந்திருக்கிற கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ளவர்களாய் மாறுவீர்களானால், ஆமென் ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவீர்களானால், ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதான தாவரத்திலே குடியிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு சமாதானத்தினுடைய அலங்காரமாக இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீடுகள் ஆமென் அது நிலையான குடியிருப்பாய் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் 38ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஏசாயா என் ஜனங்கள் எங்கே இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் சமாதான தாவரத்துக்குள்ளே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த யோசுவா அவன் ஜெயம் எடுக்கிறதற்காக அவன் யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம வாசிப்போமானால் அந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய அவனுடைய கடைசி வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள். அவன் எத்தனை ராஜாக்களை ஜெயித்தாராம்? 31 ராஜாக்களை இந்த மனிதன் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சொல்ற 1-2 ராஜாக்களை இல்லை இவன் ஜெயித்தது. அவன் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 1-2 இச்சைகளை அல்ல ஜெயிக்க வேண்டியது, 1-2 போராட்டங்கள் அல்ல ஜெயிக்க வேண்டியது. நாம் ஜெயிக்க வேண்டிய பல காரியங்கள் நமக்கு முன்பு இருக்கிறது. நாம் ஜெயிக்க வேண்டிய பல இச்சைகள் நமக்கு முன்பு இருக்கிறது. நாம் ஜெயிக்க வேண்டிய பல உபத்திரவங்கள் நமக்கு முன்பு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த யோசுவாவுடைய காலத்துல அவன் எப்படி ஐயா அவன் சொல்ற அமைதி உண்டாயிற்று. யோசுவா இதுவரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே இருந்தீர்கள். அவன் நீங்கள் அமைதியா இருந்த சரித்திரமே இல்லை. எப்ப பார்த்தாலும் நீங்கள் யுத்த களத்தில் நின்றீர்கள். அவன் அம்மோனியோடு யுத்தம் செய்கிறீர்கள். அவன் மோவாபியோடு கூட நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள். அவன் ஏனாக்கியரோடு கூட நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள். நீங்கள் யுத்தம் செய்கிற மனிதர்கள் எல்லாரும் அவன் உங்களை விட பலத்த ஜாதிகளாய் இருக்கிறார்கள். உங்களை விட பலத்த ராணுவமாய் இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் எப்படி யுத்தம் பண்ணினீர்கள், ஜெயமெடுத்தீர்கள். அவன் சோதனை இந்த மனுஷன் சொல்லுவான். அவன் என் வாழ்க்கை முழுவதுமே யுத்தமாக இருந்தது. நான் சோர்ந்து போவதற்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, அவன் உங்களை ஆண்டவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். அவன் ஜனக்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்தார். அவன் ஜாதிகளின் நடுவிலிருந்து பிரித்தெடுத்தார். அவன் அநேக காரியத்தை ஜெயித்து அந்த பரமக்காரனுக்கு போவதற்காய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அவன் எழுத்தின்படியாக அவன் எகிப்திலே இருந்த இஸ்ரவேலன் அவன் எழுத்தின்படியான கானானுக்குள்ளே போகிறதற்காக அவன் பல ராஜாக்களை ஜெயித்து அவன் பல தேசங்களை ஜெயித்து அந்த நாம சொல்ற கட்டாத வீட்டுக்குள் குடியேறுவதற்கு அவன் விதைக்காத அவன் இந்த விருட்சங்களை அறுத்தெடுப்பதற்கு அவன் தோண்டாத துறவிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு அவன் நிலையான வாசஸ்தலத்திலே குடியிருப்பதற்கு அந்த பரம கானானுக்குள் போகிறதற்காக இவன் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தது உண்மையானால் எனக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற பரம கானானாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் போவதற்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. கையில் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் கையில் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் ஒரு நிமிஷப்படி எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். அவன் எல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல முடங்கலாம் மடங்க வேண்டாங்க. அவன் ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் உங்களுடைய அபரிமிதமான கிருபை வெளிப்படுவதாக, அபரிமிதமான வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் உயர்த்தி விடுவோம். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு பலன் தருகிறார். அவர் தன்னுடைய ஜனத்திற்கு பலன் தருகிறார். என்னுடைய ஜனம் சமாதான தாவரங்களிலே குடியிருக்கும், அமைதியாய் தங்கும் இடத்திலே வாசம் பண்ணுவார்கள். நிலையான குடியிருப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கும்.
அவன் சோத்திர வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் 1-2 ராஜாக்களை அல்ல ஜெயம் எடுத்தது, 31 ராஜாக்களை ஜெயம் எடுத்தார்கள். இன்னைக்கு விசுவாசத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் நீங்கள் எங்க பார்த்தாலும் நீங்கள் உபத்திரவத்தை பார்க்கிறீர்கள், எங்க பார்த்தாலும் போராட்டத்தை பார்க்கிறீர்கள், எங்க பார்த்தாலும் அவன் நெருக்கத்தை பார்க்கிறீர்கள். அவன் சூத்திரான அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் இந்த முறையிட்டு கொண்டிருந்த போது எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அங்கே அனுப்பி அவனுடைய 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது அவன் ஆண்டவர் ஜனத்தோடு பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென். எப்படி? உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஆனா அவன் சூத்திர அவர்கள் உன்னை ஒரு காலம் உன்னை ஜெயம் எடுக்கவே மாட்டார்கள். விசுவாசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, அவை பலவிதமான காரியங்கள், பலவிதமான சம்பவங்கள் அவை உங்களுக்கு எதிராக யுத்தங்களை கொண்டு வரும். அவை மாம்சீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரோடு கூட நீ நெருங்கி இருப்பாயானால், இந்த வசனத்தை வாசிங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் கர்த்தருடைய பிள்ளையை உனக்கு யுத்தம் உண்டு, தேவ பிள்ளையை உனக்கு நெருக்கம் உண்டு, தேவ பிள்ளையை உனக்கு போராட்டம் உண்டு, தேவ பிள்ளையை உனக்கு கண்ணீரின் அனுபவம் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உனக்கு முன்பாக அவர்கள் நிச்சயமாய் யுத்தம் பண்ணுவார்கள், அவ உனக்கு முன்பாக நிச்சயமாய் உன்னோடு கூட போராடுவார்கள். ஆனால் அதுதான் விசுவாச வாழ்க்கை. போராட்டமும் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், ஆமென், எனக்கு நெருக்கம் இருக்கிறது என்றும், எனக்கு உபத்திரவம் இருக்கிறது என்றும், எனக்கு கட்டுகள் இருக்கிறது என்றும் பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் அறிவிக்கிறார். இதை மட்டும் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பவுல் யாரு? அவர் பெரிய அப்போஸ்தலன், கர்த்தருடைய பிள்ளைகளே. அவை ஆண்டவர் 12 பேரை அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுத்தார். ஆனால் அதில் ஒரு மனிதன் விழுந்து போனான். ஆனால் அவன் சோத்திர ஆண்டவருடைய மற்ற 11 பேர்கள் சேர்ந்து 1 அதிகாரத்தில் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார்கள். ஆனால் அந்த மனுஷனுடைய பேர் மத்தியா. அதுக்கு பிறகு பைபிளை எங்கேயுமே அவனை பார்க்க முடியல. ஆனால் சீஷர்கள் தெரிந்தெடுத்த அப்போஸ்தலனை பார்க்கிலும் ஆண்டவராகிய தேவன் ஒரு அப்போஸ்தலனை தெரிந்தெடுத்தார். ஆமே. அவங்க சோதர வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? அவர் சவுலா இருக்கும் பொழுது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயனாய் வாழ்ந்தவன். ஆமே. சோதர நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுகிறதோ அப்படியே வாழ்ந்தவன். அதிலே ஒரு மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவன். அவன் நினைத்தான், யெகோவா தான் உண்மையான ஆண்டவர். ஆமே. ஸ்தோத்திரம். மோசே தான் உண்மையான தீர்க்கதரிசி. மோசேக்கு எழுதி கொடுத்த பிரமாணங்கள் தான் உண்மையானவைகள். இயேசு உண்மையானவர் அல்ல. இயேசுடைய சம்பவங்கள் உண்மை அல்ல. அவன் எங்கே கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, எங்கே இயேசுவை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கத்தை கொடுத்தவன், அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தவன், அவர்களை கட்டி இழுத்து ஆமை ஸ்தோத்திரம் நியாய விசாரணை செய்தவன், நியாயாசனத்திற்கு முன்பு கொண்டு போய் நிறுத்தினவன். இவன் இத்தனை காரியங்களை சவுல் ஏன் செய்தான் தெரியுமா? அவன் பக்தியுள்ளவனாய் இருந்தபடியினால், மோசே எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்திலே பக்தியுள்ளவனாய் இருந்தபடியினால். ஆனால் ஒரு நாள் அவன் புறப்பட்டு போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட, யூதர்களோடு கூட, ஆமை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு அவனை கட்டுவதற்காய் புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் அவனை தரிசனத்தில் சந்திக்க ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி உதிக்க ஆரம்பித்தது. ஆண்டவராகிய தேவனோட பார்த்து கேட்டார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவர் சொன்னாரு, ஆண்டவர் நீர் யாரு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப இயேசுவை முகமுகமாய் அவன் தரிசிக்க ஆரம்பித்தான். இயேசுடைய வார்த்தை அவன் கேட்க ஆரம்பித்தான். அந்த செகண்ட்ல தானே நான் என்ன செய்ய வேண்டும் என நீர் சித்தமாய் இருக்கிறேன், உம்முடைய கரத்திலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே
கொண்டான். ஆண்டவராகிய தேவன் அவனை ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்ற ஆரம்பித்தார். இந்த அப்போஸ்தலன் அவன் சந்தோஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலைங்க. பல பாடுகளோடு கூட கர்த்தருடைய வேலையை செய்தார். பல உபத்திரவத்தின் நடுவில் ஆண்டவருடைய வேலையை செய்தார். ஆனால் சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், விசுவாச வாழ்க்கை வாழ்கிற தேவ ஜனமே, ஆமென், உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டா என்று கேட்டால் உண்டு. ஆமென், போராட்டம் உண்டா என்று கேட்டால் உண்டு. ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால், ஆமென், வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஒருவரும் உங்களை மேற்கொள்ளவே மாட்டார்கள். உங்களுக்கு எதிராய் நெருக்கங்கள் எழுப்பினாலும், உங்களுக்கு எதிராய் மாம்ச இச்சைகள் எழுப்பினாலும், உங்களுக்கு எதிராய் போராட்டங்கள் எழுப்பினாலும், உங்களுக்கு எதிராய் மனிதர்கள் கொக்கரித்துக் கொண்டு எழுப்பினாலும், உங்களுக்கு எதிராய் பலவிதமான கொத்தளங்களை மனிதர்கள் கட்டி வைத்திருந்தாலும், அவைகள் உங்களை ஒரு காலம் மேற்கொள்வதில்லை. அவை அது சபையை ஒரு காலம் மேற்கொள்ளுகிறதில்லை. அது பிள்ளைகளை ஒரு காலம் மேற்கொள்ளுகிறதில்லை. உங்களுக்கு எதிராக எழும்புவார்கள், ஆனால் நீங்கள் அவைகளை ஜெயமெடுப்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவன் சோத்திரம் வேதத்தில்